அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பர்களே, இப்லீஸ் இவன் இறைவன் புறத்துல நேருக்கு நேரா நின்று சவால் விட்டுட்டு இந்த உலகத்துக்கு வந்திருக்கான். ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை செய்யறதுக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டவன் தான் இப்லீஸ். இந்த இப்லீஸை பத்தி நாம இன்னும் அதிகமா பேசல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம கொஞ்சம் யோசிச்சா நமக்கு தெரியுது. என்ன காரணம் அப்படின்னா, சமூக வலைதளங்கள் இன்னைக்கு ரொம்ப உச்சத்துல நின்றுகிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்துல நம்ம தஜ்ஜாலை பத்தி ரொம்ப அதிகமா பேசுறோம். ஆனா ஏனோ இன்னும் இப்லீஷை பத்தி அதிகமா பேசவே ஆரம்பிக்கல அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறேன். என்ன காரணம்? ஏன்னா இறைவன் புறத்துல நேருக்கு நேரம் ஒருத்தர் சவால் விட்டுட்டு வர்றவன் இறைவன் என்னென்ன செய்யணும்னு இந்த மனித குலத்துக்கு உத்தரவு போட்டாரோ அதுக்கு எதிரான நிலையில அவன் நிற்கிறான். இறைவன் நீ இப்படித்தான் போகணும்னு ஒரு ரூட்டை போட்டு இந்த மனித குலத்துக்கு கொடுக்கும் பொழுது அந்த மனித குலம் அப்படி போகக்கூடாதுன்னு அந்த வழிக்கு குறுக்கால வரக்கூடியவனா தான் இந்த இப்லீஸ் இருந்துகிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த இப்லீஷுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதா இன்னைக்கு தேதிக்கு இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த உலகத்திலையும் அவனுடைய தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த உலகத்தையும் அவன் தன்னுடைய கைக்குள்ள கொண்டு வந்திருக்கான் அப்படிங்கிற அந்த அதிர்ச்சிகரமான விஷயத்தை தான் நாம தெரிஞ்சு கொள்ளுகிறோம். இப்லீஷ் இவன் யார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இறைவனுடைய எல்லா படைப்புகளை போலவும் இவனும் ஒரு நல்ல படைப்பாகத்தான் இருந்திருக்கிறான். ஆனா அவனுக்குள்ள இருந்த அந்த பொறாமை குணம் இருக்கு பாருங்க, அந்த குணத்தின் காரணமாக அவன் இறைவனால் சபிக்கப்பட்ட ஒருவனா மாறி இருக்கான். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இறைவன் மனிதர்களை படைக்கணும் அப்படிங்கிற அந்த முடிவெடுத்து இறைவன் தன்னுடைய கையாலேயே களிமண்ணால முதல் படைப்பை துவங்குகிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதுக்கு பிறகு எல்லாரும் ஆதமுக்கு சிரம் பணியணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்லீஸ் மட்டும் நான் மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது இறைவன் புறத்துல இருந்து நேரடியா கட்டளை பிறப்பிக்கப்படுது, நீ அவனுக்கு சிரம் பண்ணிச்சுதான் ஆகணும் அப்படின்னு. ஆனா அதுக்கு ஒப்புக்கொள்ளாத போது அப்ப இறைவன் புறத்துல இருந்து கேட்கப்படுது, எதுக்காக நீ சிரம் பணிய மறுக்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொன்ன அந்த பதில் ரொம்ப அதிர்ச்சிகரமானது. இறைவா, நீ என்ன நெருப்புல இருந்து படைச்சிருக்க, என்னை இப்படி படைச்சிட்டு ஒரு களிமண், அதுவும் நாள்பட்ட களிமண், ஒரு ஒரு நாற்றம் அடிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு களிமண்ல இருந்து ஒரு ஒரு படைப்பை படைச்சிட்டு அதுக்கு மனிதன் அப்படின்னு பேரை வச்சு அதுக்கு என்ன சிரம் பண்ணியணும் அப்படின்னு சொன்னா நான் எப்படி சிரம் பண்ணிவேன் இறைவா, நீங்க நிச்சயமா முடியாது அப்படின்னு அவன் மறுத்துட்டான். அப்ப இறைவன் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இனி இங்க எந்த விதமான ஆணவமும் கொள்றதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது, நான் சொன்னா நீ செஞ்சுதான் ஆகணும், ஆனா நீ மறுத்துட்ட காரணத்தினால மிக நிச்சயமா உனக்கு இங்க இடமல்ல, அதனால வெளியே போ அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க சொல்லப்படுது. அப்ப வெளியே போ அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சொர்க்கத்திலிருந்து அவன் வெளியேற்றப்படுகிறான். அது ஒரு மிகப்பெரிய தண்டனை. அப்ப இந்த தண்டனை அவனுக்கு கொடுக்கப்படுது. தவிர அந்த தண்டனை அதோட முடியல, உனக்கு நரகம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போதான் இப்லீஸ் திருப்பி இறைவன் புறத்துல கேட்கறான், இறைவா, நீ என்னை சபிச்சிட்ட, சொர்க்கத்துல இருந்தும் வெளியேற்றிட்ட, இதுவே பெரிய தண்டனை, இதுக்கப்புறம் நரகத்துக்கும் நான் போகணும். அப்ப இறுதி நாள் வரைக்கும் எனக்கு அவகாசம் கூட, ஏன்னா சோதனைக்காக தான் இந்த மனிதன் நீ படைச்சிருக்க. இந்த மனிதர்கள் எல்லாரையும் சோதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ நரகத்துல அவங்களை கொண்டு போய் சேர்க்க போற. அப்படி இருக்கும் பொழுது அது வரைக்கும் எனக்கும் ஒரு அவகாசம் கூட, நான் சொர்க்கத்துல இருந்து வெளியேறினவரானாவே இருக்கிறேன், அதுக்கு பிறகு நான் அந்த நரகத்துக்கு போறேனே, சரி அந்த கேப்ல நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டா, உன்னுடைய அடியார்களை நான் வழி எடுத்து காட்டுறேன். நீ என்ன ஆணவம் பிடிச்சவன் நீ சொல்ற, நீ சோதனைக்காக இந்த மனிதர்களை படைக்கிற, இவங்க எனக்கு மேல ஆணவம் கொண்டவங்களா இருக்கிற மாதிரி நான் அவங்களை ரெடி பண்றேன், நீ நல்ல எண்ணங்களை பூரா அவங்களுக்கு கொடுக்குறேன், அது பூரா காலி பண்ணி நான் அவங்களை குழப்பத்தை ஏற்படுத்துறேன், அவங்கள ரொம்ப கண்ணிய குறைவானவர்களா மாத்தி இந்த பூமி முழுக்க சீர்குலைவு செய்யறவங்களா நான் அவங்கள மாத்தி காட்டுறேன் அப்படின்னு ஏகப்பட்ட சவால்களை அந்த இடத்துல பெற்றான். அது ஒரு மிகப்பெரிய தர்க்கம். இப்லீஷை பத்தி குரான்ல கிட்டத்தட்ட 11 இடங்கள்ல சொல்லப்படுது. ஆனா எல்லாமே வேற வேற கோணங்கள்ல இருக்கும், ஒரே சீரா இருக்காது. அது வேற வேற கோணங்கள்ல சொல்லும் பொழுது இறைவன் அது நமக்கு ஒரு படிப்பினையாக சொல்லுகிறான். அந்த வரலாற்றை நீங்க கவனமா பாருங்க, நீங்க வழி தவறி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு கோணங்கள்ல நான் இவனை பத்தி சொல்றேன் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தமாகுது. உன்னுடைய அடியார்கள்ல பெரும்பாலானவங்களை நான் வழிகெடுக்கிறேன், அவங்களுடைய கால்நடைகளுடைய காதுகளை நான் அறுக்க சொல்றேன், மிக முக்கியமான விஷயம் உன்னுடைய படைப்பையே நான் மாத்தி காட்டுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு சவால் இருக்கு பாருங்க, அது இப்லீஷால கொடுக்கப்படுது. சரி, பதிலுக்கு கோவப்பட்டு இறைவன் நீ இப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னானா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மிக நிச்சயமா இல்லை. இறைவன் கூடுதல் அதிகாரங்கள் கொடுக்கறத பார்க்கிறோம். செஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூடுதல் அதிகாரம், உன்னுடைய குரல் வளத்தினால அவங்கள கவர்ந்துக்கோ, இன்னும் அவங்க கிட்ட நீ என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறியோ செஞ்சிக்கோ, அவங்க எல்லாரையும் சேர்த்து
நான் வந்து நரகத்தை நிரப்பிக்கிறேன். ஆனா இதுல இருந்து தப்பிச்சிருக்கக்கூடிய அடியார்கள் இருக்காங்க பாருங்க, என்னை மட்டுமே நம்ம அடியார்கள், அவர்கள் என்னை மட்டுமே வணங்குவாங்க, நான் சொன்னதை மட்டுமே செய்வாங்க, அவங்கள நான் வந்து பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு இறைவன் புறத்துல இருந்து பதில் வருது. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், ஒருத்தன் சொர்க்கத்துல இருந்து அப்பவே வெளியேற்றப்பட்டுட்டான், அவன் நரகத்துக்கு போக வேண்டியவன், அவகாசம் கேட்டதுனால அவனுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அந்த விலக்கு எது வரைக்கும் இருக்கு அந்த அவகாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மனித குலம் முழுமையும் இந்த உலகத்துக்கு வந்து நிறைவடைஞ்சதுக்கு பிறகு அந்த உலக முடிவு நாள் ஏற்பட்டு இந்த மனிதர்களுக்கு தொடங்கும் பொழுது அவன் நரகத்துக்கு செல்வான்கிற அந்த செய்தி. சரி, இவன் ஏன் ஆணவம் கொண்டான் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஆதமுக்கு சிரமணிங்கள் அப்படின்னு இறைவன் சொல்லும் பொழுது, இவன் ஏன் ஆணவத்தோட முடியாது அப்படின்னு சொன்னான். நீ என்ன நெருப்பால படைச்சிருக்கிற இறைவா, ஆனா அவனை நீ வந்துட்டு களிமண்ணால படைச்சிருக்க. அப்போ இந்த இடத்துல அவன் பிறப்பிலேயே பெருமை கொண்டவனாக மாறுகிறான். அப்ப யாரெல்லாம் இந்த மனித குலத்துல அவனால வழிகெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த இந்த ஒரு விஷயத்து மூலயமா நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ள முடியும். எப்படி அப்படின்னா, யாரெல்லாம் இங்கே தங்களுடைய பிறப்பை வைத்து பெருமை அடித்துக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் அவனுடைய தாக்கத்துக்கு உட்பட்டவங்களா இருக்கிறாங்க. அவங்க இப்லீஷால மட்டுமே வழிநடத்தப்படுறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு. உதாரணத்துக்கு, அவன் வந்து இறைவனால நான் நேரடியா படைக்கப்பட்டேன், அதுவும் நெருப்பால படைக்கப்பட்டேன் அப்படின்னு பெருமை அடிக்கிறான் பாருங்க. அதே மாதிரியான பெருமை, நாங்கள் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள், நாங்க வந்துட்டு எங்களுடைய துவக்கமே இப்படித்தான் இருந்தது, நாங்க தலையில இருந்து பிறந்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க. இந்த எண்ணத்தை கொண்டவர்கள் மிக நிச்சயமாக இவனுடைய தாக்கத்துக்கு உட்பட்டவங்களா தான் இருக்கிறாங்க. இதுல நம்ம இன்னும் கவனிக்கிறோம் என்ன அப்படின்னா, இந்த பிறப்புலயே பெருமை அடித்த இந்த இப்லீஷ் இந்த மனித குலத்தை எப்படி பார்த்திருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப கேவலப்பட்ட ஒரு 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 ஒன்னா தான் அவன் வந்து பார்த்திருக்கான். இறைவனால படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் மனிதர்கள், அதுவும் இறைவனுடைய கரங்களாலேயே படைக்கப்பட்டு இறைவனுடைய அந்த ஆவிதான் நமக்குள்ள மூச்சாக ஊற்றப்பட்டிருக்கு. அப்ப நம்மளுடைய மூச்சுங்கிறது தெய்வீக அம்சம் கொண்டதாக இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் உணராத அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, படைப்புல நான் வந்து மேம்பட்டவன், ஒரு நாள்பட்ட நாத்தாடிக்கிற ஒரு களிமண்ல இருந்து நான் உருவாக்கப்பட்டவன் கிடையாது, ஒரு சேர்ல இருந்து உருவானவன் இல்லை, நான் நெருப்பால படைக்கப்பட்டவன். அப்ப நீங்கெல்லாம் யாரு அப்படின்னா ரொம்ப கேவலமானவங்க, உங்களுக்கெல்லாம் நான் சர்வீஸ் பண்ண மாட்டேன், ஆனா நீங்க எனக்கு சர்வீஸ் பண்ணணும், என்ன நீங்க வணங்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை நல்லா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப இதே சிந்தனை மனிதர்கள் இருக்கக்கூடிய சில பிரிவினருக்கு இருக்கு. நாங்க இறைவனுக்கு நெருக்கமானவங்க, நாங்க உங்களுக்கு சேவை பண்ண மாட்டோம், ஆனா நீங்க எங்களுக்கு சேவை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மறுமையில அல்லது மறுபிறவில நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த ஆரிய கொள்கைகள் இப்லீஷுடைய இந்த எண்ணத்தை அடிப்படையாக வைத்து கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம வந்து பாக்குறோம். இதுல அடுத்து அவன் சொல்றது என்ன அப்படின்னா, உன்னுடைய படைப்பை நான் மாற்றி காட்டுவேன் அப்படிங்கிறான். அப்ப இறைவனுடைய படைப்பையே மாற்றக்கூடிய வல்லமை இப்லீஷுக்கு இருக்குது. அப்ப அவன் எப்படி மாத்திருக்கான், மேஜிக் பண்ணி எதுவும் மாத்திருக்கானா அவனுடைய சக்திகளை வைத்து அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்ம கூர்ந்து பாக்குறோம். அவன் அப்படி மாத்திருந்தான் அப்படின்னு சொன்னா நாம எந்த ஒரு விஷயமும் அவன் மாத்திருந்தான்னா நமக்கு வந்து தெரியாது, அதுவும் இயற்கையோடைய ஒரு நிகழ்வு அப்படின்னு நினைச்சு அந்த மாற்றத்தை நாம பயன்படுத்தும் பொழுது இறைவன் புறத்தில் நமக்கு வந்து எந்த விதமான தண்டனையும் இல்லாத ஒரு குற்றமும் இல்லாதவர்களாக நாம் மறுத்து விட்டுருப்போம். அப்போ அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ரொம்ப நேக்கா அவனுடைய வேலையை வந்து அமைச்சு வச்சிருக்கிறான். எப்படி அப்படின்னா, மனிதர்களுடைய அந்த எண்ணங்களில், மனிதர்களுடைய சிந்தனைகளில் அவன் தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துறான். மனிதர்களுடைய எண்ண ஓட்டங்களில் அவன் வந்து கலக்கிறான். அதன் காரணமா தன்னுடைய செயல்பாடுகளை ரொம்ப தீவிரமா மனிதர்கள் மூலியமா செய்யறான். எப்படி அப்படின்னா, இப்ப ஒரு விஞ்ஞானியாக ஒருத்தர் இருக்கார். அந்த விஞ்ஞானி என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு விஞ்ஞானியா இருக்கார். அவர் என்ன பண்றாரு, என்னத்த இந்த நெல்லை போடுறோம், கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது அறுவடைக்கு, ரொம்ப சீக்கிரமா இருந்தாக்கா ரொம்ப துரிதமா நம்ம வந்துட்டு வளர வச்சு, அதே ஒரு 6 மாசத்துல அந்த பயிர் வளர்ந்தா எப்படி இருக்கும், 4 மாசத்துல வளர்ந்தா எப்படி இருக்கும், இல்ல ஒரு 10 நாள்ல அந்த பயிர் வளர்ந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை இருக்குல்ல, அது ஒரு மேதாவித்தனமான சிந்தனை மாதிரி அவங்களுக்கு தெரியலாம். நம்ம விஞ்ஞானிகள் மேதாவிகள் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு நினைப்பு அவங்களுக்கு இருக்கலாம். அதனால நம்ம இப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அது ஷைத்தான் புறத்துல இருந்து வரக்கூடிய ஒரு உணர்வு மட்டும்தான். இறைவனுடைய படைப்புக்கு எதிராக சிந்திக்கக்கூடிய இந்த சிந்தனை ஷைத்தான் புறத்துல இருந்து வரக்கூடிய எண்ணங்கள்ங்கிறது அவங்களுக்கு தெரியணும். அப்ப இதை உணராதவர்களாக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த
இறைவனுடைய படைப்பாக இருக்கக்கூடிய எந்த ஒன்றையும் மரபணு மாற்றம் செய்து அதை துரிதமா வளர்றதுக்கான ஏற்பாடுகளை அவங்க செய்யறாங்க. இதன் காரணமா துரிதமான வளர்ச்சியை அந்த படைப்புகள்லாம் எட்டுது. இது மனித குலத்துக்கு நன்மை செய்தா தீமை செய்தா அப்படின்னு பார்த்தா மிக நிச்சயமா 100% தீமை மட்டும்தான், நன்மை எதுவுமே இடத்துல கிடையாது. இது எப்படி நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு காலத்துல நெல் போடுறோம். பலவிதமான நெல் ரகங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2400க்கும் அதிகமான நெல் ரகங்கள் ஒரு காலத்துல இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடின்னு வைக்கலாம். அப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் அதிகமான நெல் ரகங்கள் இருக்கும் பொழுது அந்த நெல் ரகங்கள் எல்லாமே அதோடைய அந்த காலம் எவ்வளவா இருந்தது, அது விதையா போட்டோம்னா அது வளர்றதுக்கு அப்படின்னா குறைஞ்சது 6 மாசம், அப்புறம் 8 மாசம், அப்புறம் 1 வருஷம், 1 வருஷத்தை தாண்டி வளரக்கூடிய அளவுக்கு கூட பயிர்கள் இருந்தது. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது மனிதர்களுக்கு அதனுடைய பலன்கள் ரொம்ப அபரிமிதமா இருந்தது. உடலுக்கு தேவையான சக்திகளை கொடுத்தது. வியாதிகள் இல்லாத உடல்களை அது உருவாக்கிக்கிட்டே இருந்தது. இதன் காரணமா முதுமை அடைஞ்சவங்க கூட ரொம்ப முறுக்கேறி தான் இருப்பாங்க அந்த காலகட்டத்துல. ஆனா இப்லீஷ் மனிதர்களை ரொம்ப அழகா கவர்ந்து அவனுடைய எண்ணத்தை மனிதர்களுடைய சிந்தனையோடு கலந்த அந்த ஒரு விளைவு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த பயிர்களை எல்லாம் அவன் நாசமாக்கி மனிதர்களை வைத்து மனிதர்களை ஆயுதமா பயன்படுத்தி அந்த பயிர்களுடைய மரபணுவை மாற்றம் பண்ணி இயற்கைக்கு முரணான வகையில 1 வருஷத்துல வளர வேண்டிய பயிர்களை இன்னைக்கு 4 மாசத்துக்கு கொண்டு வந்திருக்கான். வருஷத்துக்கு முப்போகம் இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, இது எதுவுமே இன்னைக்கு இயற்கையான விஷயங்கள் கிடையாது. அப்ப இதையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்லீஷ் மனதளவுல நம்மளை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறான். எப்படி இறைவன் நேருக்கு நேரா நம்ம கிட்ட வராம நல்ல உணர்வுகளை நமக்குள்ள விதைச்சி அது மூலியமா இந்த சமுதாயத்தை வழி நடத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கின்றாரோ, அதே மாதிரி இப்லீஷுடைய செயல்பாடு நேர்ல வராம அவனுடைய எண்ணத்தை நம்மளுடைய மனதோடு கலந்து நம்மளுடைய சிந்தனையை சிதைத்து இறைவனுக்கு எதிரான இயற்கைக்கு மாறான வழியில நம்மளை வைக்கிறாங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப இதுல 7வது அத்தியாயம் 11வது வசனத்திலிருந்து 18 வசனங்கள் அதை முதல்ல படிக்கிறேன், நீங்க பாருங்க, அப்புறம் உங்களுக்கு புரியும். நிச்சயமாக நாமே உங்களை படைத்தோம், பின்பு உங்களுக்கு உரு கொடுத்தோம், அதன்பின் ஆதமுக்கு சிரம்பணியுங்கள் என்று வானவர்களிடம் கூறினோம். இப்லீஷை தவிர யாவரும் தலைவணக்கம் செய்தார்கள். அவன் சிரம்பணிய மறுத்து விட்டான். நான் உனக்கு கட்டளையிட்ட போது நீ சிரம்பணியாதிருக்க உன்னை தடுத்தது எது என்று அவன் கேட்டான். நான் அவரை விட மேலானவன், நீ என்னை நெருப்பினால் படைத்தாய், அவரை களிமண்ணால் படைத்தாய் என்று கூறினான். இதிலிருந்து நீ இறங்கிவிடு, நீ பெருமை கொள்வதற்கு இங்கு இடமில்லை, ஆதலால் நீ வெளியேறு, நிச்சயமாக நீ சிறுமை அடைந்தோரில் ஒருவனாகி விட்டாய் என்று கூறினான். எழுப்பப்படும் நாள் வரை எனக்கு அவகாசம் கொடுப்பாயாக என அவன் வேண்டினான். நிச்சயமாக நீ அவகாசம் கொடுக்கப்பட்டவர்களில் ஒருவனாவாய் என்று கூறினான். அதற்கு நீ என்னை வழிகெட்டவனாக விட்டுவிட்டதன் காரணத்தால் அவர்கள் உன்னுடைய நேரான பாதையில் செல்லாது உட்கார்ந்து கொள்வேன் என்று கூறினான். பின் நிச்சயமாக நான் அவர்கள் முன்னும் அவர்கள் பின்னும் அவர்கள் வலப்புறத்திலும் அவர்கள் இடப்புறத்திலும் வழிகெடுத்து கொண்டிருப்பேன். ஆதலால் நீர் அவர்கள் பெரும்பாலானோரை நன்றி செலுத்துவராக காண மாட்டாய் என்று கூறினான். அதற்கு இறைவன், நீ நிந்திக்கப்பட்டவனாகவும் விரட்டப்பட்டவனாகவும் இங்கிருந்து வெளியேறிவிடு, அவர்களில் உன்னை பின்பற்றுவோரையும் உங்கள் யாவரையும் கொண்டு நிச்சயமாக நரகத்தை நிரப்புவேன் என்று கூறினான். அப்ப இந்த வசனங்கள்ல நம்ம படிக்கும் பொழுது இறைவன் புறத்துல நேருக்கு நேரா இவன் சவால் விட்டுருக்கான். அப்ப எவ்வளவு ஒரு தலைக்கணம் பிடிச்சவனா இவன் இருந்திருக்கான், ரொம்ப ஆணவமா இவனுடைய செயல்பாடுகள் இருந்திருக்குங்கிறத பாக்குறோம். இறைவன் புறத்துல இருக்கும் பொழுது நேருக்கு நேராவே. அப்ப இவனுக்கு கூடுதலான அதிகாரிகள் தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கு. உனக்கு எல்லா அதிகாரத்தையும் நான் கொடுக்குறேன், நீ போய் அவங்கள வழிகெடுத்துக்கோ அப்படின்னு இறைவன் சொல்லி அனுப்பினதுக்கு அப்புறம் இவனுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதா இருந்திருக்கும். அதனாலதான் இந்த உலகத்துல இறைத்தூதர்கள் கொல்லப்பட்டார்கள். பல மக்கள் இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி வழிகட்டவர்களாக போனதுக்கு இப்லீஷ் தான் மிக முக்கியமான ஒரு காரணம். அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னா, அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி பெண்கள் தங்களுடைய நிர்வாண நிலையை எட்டுனதுக்கும், ஆண்கள் எப்படி வேணாலும் நம்ம சம்பாதிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இறைவனை ஒரு வேளை தொழுதுட்டா சரியா போயிடும் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டம் இருக்குது பாருங்க. இது எல்லாமே அவன் புறத்துல இருந்து வந்த எண்ணங்கள் தான் அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சு கொள்ள வேண்டி இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அந்த வசனங்களை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, தெரியும். அந்த 17வது வசனம் 7வது அத்தியாயத்துல, பின் நிச்சயமாக நான் அவர்கள் முன்னும் அவர்கள் பின்னும் அவர்கள் வலப்பக்கத்திலும் அவர்கள் இடப்பக்கத்திலும்
வழிகெடுத்து கொண்டிருப்பேன். அதனால் நீ அவர்களில் பெரும்பாலோரை நன்றி செலுத்துவோராக காண மாட்டாய் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அப்ப நம்ம சிந்திச்சாலும் சரி, இறைவன் புறத்துல நடக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்தாலும் சரி, நம்மளுடைய செயல்பாடுகள் நேர்மையா இருக்கணும்னு நினைச்சாலும் சரி, எல்லாத்துலயும் அவனுடைய குறுக்கீடு இருந்துகிட்டே இருக்கும். அது எப்படி இத்தனை கோடி மனிதர்களை வழிகெடுக்கக்கூடிய அளவிற்கு அவனுக்கு ஆற்றல் இருக்கா அப்படின்னு சொன்னா, குரான்ல இறைவன் அதை தெளிவா சொல்றதையே நம்ம பாக்குறோம். நீ விரும்பியதை செய் அப்படின்னு தான் இறைவன் அவனுக்கு சொல்ற, உனக்கு நான் அதிகாரத்தை இதுக்காகவே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இத்தனை கோடி பேரை ஒரே நேரத்துல வழிகெடுக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு உண்டு அப்படின்னு தான் நம்ம இதுல புரிஞ்சு கொள்ள வேண்டி இருக்கிறது. சரி, இதுல பல வகைகள் இருக்கு. இதுல நம்ம முக்கியமா இப்ப பார்த்துட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மரபணு மாற்றம் செய்யக்கூடிய விஷயம். இது 4வது அத்தியாயத்துல 118வது வசனத்துல இருந்து நம்ம பாக்குறோம் 120 வசனம் வரைக்கும். அல்லாஹ் அவனை சபித்தான், அதாவது இப்லீஷை சபித்தான். உன் அடியார்களில் ஒரு குறிப்பிட்ட தொகையினரை நான் நிச்சயமாக எடுத்துக்கொள்வேன் என்றும், இன்னும் நிச்சயமாக நான் அவர்களை வழிகெடுப்பேன், அவர்களிடம் வீணான எண்ணங்களையும் உண்டாக்குவேன், கால்நடைகளின் காதுகளை அறுத்து விடும்படியும் அவர்களை ஏவுவேன், இன்னும் அல்லாவின் படைப்புகளை மாற்றத்தை ஏற்படுத்தும்படியும் ஏவுவேன் என்றும் ஷைத்தான் கூறினான். எனவே எவன் அல்லாவை விட்டு ஷைத்தானை உற்ற நண்பனாக ஆக்கிக் கொள்கின்றானோ அவன் நிச்சயமாக பகிரங்கமான பெருநஷ்டத்தை அடைந்தவன் ஆவான். ஷைத்தான் அவர்களுக்கு வாக்களிக்கிறான், அவர்களுக்கு வீணான எண்ணங்களையும் உண்டாக்குகிறான். மேலும் அந்த ஷைத்தான் ஏமாற்றுவதை தவிர வேறு அவர்களுக்கு வாக்களிப்பது இல்லை. அப்ப இப்படி போகுது இந்த வசனங்கள். அப்ப இந்த வசனங்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, அந்த 119வது வசனத்துல அல்லாவின் படைப்புகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும்படி ஏவுவேன் என்று அவன் கூறினான் அப்படின்னு வருது. இன்னைக்கு அந்த நெல் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பயிர் வகைகளுமே இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறது மரபணு மாற்றம் செய்யப்பட்டதுதான். நம்ம கண்ணால பார்த்திருக்கோம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த புடலங்காய் அது எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அது ரொம்ப நீளமா இருக்கும். ஆனா இன்னைக்கு வாழைக்காய் சைஸ்ல அது நிக்குது. அதே மாதிரி பூசணிக்காய், ஒருத்தவங்க குண்டா இருந்தா பூசணிக்காய் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பூசணிக்காய் இன்னைக்கு கருணக்கிழங்கு சைஸ்ல வந்துருச்சு. தர்பூசணி நமக்கு தெரிஞ்சு அது இன்னைக்கு அந்த கருணக்கிழங்கு சைஸ்ல தான் இருந்துகிட்டு இருந்தது. ஆனா அது இன்னைக்கு பூசணிக்காய் மாதிரி இல்ல, அதை விடவும் பெருசா நிக்கிறத நம்ம பாக்குறோம். சீசன் இல்லாத காலகட்டங்கள்ல இன்னைக்கு எல்லா பழங்களும் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. திராட்சையெல்லாம் ரொம்ப குளிர்காலத்துல வரக்கூடிய பழங்களா இருந்தது ஒரு காலத்துல. ஆனா இன்னைக்கு பழக்கடைகள்ல பிரதானமா அந்த திராட்சைகள் இருந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி இந்த பப்பாளி பழங்களை நம்ம அறுக்கும் போது உள்ள விதைகளே இல்லை. இதையெல்லாம் நம்ம கவனிச்சு பாக்குறது இல்லை. அப்ப இதையெல்லாம் நம்ம பாக்குறோம். சுரைக்காய், அந்த சுரைக்காய் ஒரு காலத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். அந்த நாட்டு சுரைக்காய்ன்னு தான் பேர். இன்னைக்கு நாட்டு சுரைக்காய்ன்னு சொல்ல வேண்டிய ஒரு தேவை வந்துருச்சு. அப்போ இயற்கையா வந்த அந்த சுரைக்காய் எப்படி இருக்கும் அப்படின்னா, குடுவை மாதிரி இருக்கும். இப்படி இறங்கி இப்படி வரும், அழகா ஒரு குடுவை மாதிரி பானை ஷேப்ல வரும். அந்த சுரைக்காயுடைய அந்த மேல் பகுதியை காய வச்சு, அந்த குடுவை மாதிரியான அந்த 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 பகுதியை நல்லா அழகா காய வச்சு பதப்படுத்தி தான் அந்த தம்புரா மாதிரியான அந்த இசைக்கருவிகள்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த சுரைக்காய் எப்படி நிக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது ஒரு வாழைக்காவோடவும் கொஞ்சம் பெருசா நிக்குது. அப்ப அது இயற்கையான தன்னுடைய அந்த வடிவமைப்பையே இழந்து போய் நிக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப இதெல்லாம் மிக நிச்சயமாக இப்லீஷுடைய செயல்பாடுகள். நேர்ல இவன் செஞ்சானா அப்படின்னா அதுதான் இல்லை. எப்படி இறைவன் மனிதர்களை நேருக்கு நேர் சந்திக்காம எண்ண ஓட்டங்கள் மூலியமாகவே இறை தூதர்களாகவே இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளுணர்வு மூலியமாகவே எப்படி இறைவன் தன்னுடைய அந்த வழிமுறையை கொடுத்தாரோ அதே மாதிரிதான் இப்லீஷுடைய செயல்பாடு. அவனும் மனிதர்களுடைய அந்த எண்ண ஓட்டங்கள்ல கலந்து தன்னுடைய சிந்தனைகளை தொடர்ந்து செலுத்தி மனிதர்களுடைய அந்த தூய்மையான சிந்தனைகளை செதைச்சு ஒட்டுமொத்தமா தங்களை மேதாவிகள் அப்படிங்கிற எண்ணத்துல கொண்டு போய் ஒவ்வொரு மனிதனையும் வச்சு விஞ்ஞானிகள் அப்படிங்கிற பேர்ல அவர்களை மரபணு மாற்றம் செஞ்சு அவங்கள வழிகெடுத்திருக்கான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இதுல இருந்து நம்ம பாக்குறோம். அப்ப குரான் மிக தெளிவாக இந்த மனிதர்களுக்கு எச்சரிக்கிறது. அவன் ஒரு தீவிரமான எதிரி. நீங்க அவங்கள பார்க்காதப்ப அவனும் அவனுடைய சகாக்களும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால அவங்ககிட்ட ரொம்ப கவனமா இருங்க அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை நமக்கு குரான் அவ்வளவு தெளிவா சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா நாம தான் ரொம்ப தூரம் விலகி போயிருக்கோம். கொசுக்களை கூட அவங்க இன்னைக்கு விட்டு வைக்கல இப்லீஷுடைய சகாக்கள். அவங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கொசுக்களுக்கும் மரபணு மாற்றம் செஞ்சு வாரத்துக்கோ மாசத்துக்கோ கிட்டத்தட்ட 30 மில்லியன் கொசுக்களை இந்த உலகம் முழுக்க பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க.
யாரு? நம்ம பில்கேட்ஸ். அவர் வந்து தனியா ஒரு ஆய்வகத்தையே வச்சிருக்காரு. அந்த ஆய்வகத்துலதான் அந்த கொசுக்களை வந்து தினம் தினம் மரபணு மாற்றம் செய்யக்கூடிய அந்த ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்ப மாசத்துக்கு கிட்டத்தட்ட 3 மில்லியன் கொசுக்களை இந்த உலக நாடுகள் முழுக்க அவர் வந்து சிதற விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. எதுக்காக அப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டா, இந்த கொசுக்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய வியாதியை வச்சு நாங்க மனிதர்களை பாதுகாக்க நினைக்கிறோம். அப்ப எதிர்காலத்துல வரக்கூடிய வியாதிகளை இப்பவே உண்டு பண்ணி நாங்க மனிதர்களுக்கு அப்ப வரக்கூடிய வியாதியை தடுக்கிறதுக்கு இப்ப மருந்துகளை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் குரானுடைய வசனங்களை நாம வச்சு பார்க்கும் பொழுது மிக நிச்சயமாக இவர்கள் ஒரு மிகப்பெரிய சதி வேலைகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாவே தெரிஞ்சுக்க முடியும். இதுல அது மட்டும் இல்ல, பில்கேட்ஸ் வந்து ஒரு பட்டர் வந்து இப்போ உருவாக்கி இருக்கிறார். பட்டர் வந்து இன்னைக்கு பெரும்பாலும் மேற்கத்திய கலாச்சாரத்தை காப்பி அடிச்சு நம்ம அது மாதிரியே பட்டர்லாம் கலந்து நம்மளுடைய உணவு சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதை வந்து அவர் வந்து உருவாக்கி இருக்கிறாரு. இயற்கையான எந்த பொருட்களும் இல்லாம முழுக்க முழுக்க செயற்கையான விஷயங்களை வச்சே உருவாக்கப்பட்ட சுத்தமான பட்டர் இப்ப சோதனைக்கு உருவாக்கி இருக்கிறாங்க. இது வந்து 2028 வந்துட்டு எல்லா இடங்கள்லயும் கிடைக்கிற மாதிரி அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அன்னைக்கு இப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்ச நல்ல சுத்தமான அந்த பட்டர் கூட கிடைக்காம போயிடுங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம வந்து பாக்குறோம். சரி, இதெல்லாம் அவங்க ஏன் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இங்கிலீஷோடைய அந்த படைப்பை மாற்றக்கூடிய வேலைகளை இவங்க செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இதுல நம்ம கவனமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த மரபணு மாற்றம் செஞ்ச பயிர்களை நம்ம பயன்படுத்துறது மூலியமாக, நம்ம உண்பது மூலியமாக, அந்த கால்நடைகளுடைய இறைச்சியை நம்ம உண்பது மூலியமாக என்ன மாதிரியான பாதிப்புகளை வந்து நம்மளுடைய உடல் சந்திக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு கேன்சர்லாம் கூட இது மாதிரியான உணவு வகைகளால் தான் வருது அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். அதையும் தாண்டி நம்மளுடைய சந்ததிகளே வளராத அளவிற்கு அது ரொம்பவும் தீவிரமான ஒரு பிரச்சனையை உருவாக்குது. மனிதர்களுடைய விந்தணுக்கள், அதாவது ஆண்களுடைய அந்த விந்தணுக்களை பொறுத்த வரைக்கும் அது மிக கடுமையான பாதிப்பை வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிற விஷயம். இப்ப இந்த அமெரிக்காவுடைய US ஹெல்த் செக்ரட்டரி அவர் வந்து ஒரு விஷயத்த தகவலை வந்து வெளியிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அமெரிக்கர்களுடைய இந்த டீனேஜர்ஸ் இருக்காங்க பாருங்க, இவங்களுடைய விந்தணு எண்ணிக்கை அந்த ஸ்பெர்ம் வந்து மொத்தமே 50% தான் பலமானதா இருக்கு அப்படிங்கிறாரு. இந்த 50% அப்படிங்கிறது 65 வயதான ஆண்களுடைய அந்த ஆற்றலுக்கு சமமானது அப்படிங்கிறாரு. 65 வயசு ஆன ஒரு ஆணுடைய அந்த விந்தணு வந்து தன்னுடைய பலத்தை பாதியாக குறைத்திருக்கும். ஏன்னா அந்த வயசு காரணமா அவங்களுக்கு அந்த குறைபாடு வந்திருக்கும். அந்த குறைபாடு இப்ப யாருக்கு இருக்குதான்? இந்த டீனேஜர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இருக்குது. 12 வயசு, 13 வயசு, 14 வயசு கொண்டவங்களுக்கே வந்து இப்போ 50% தான் ஸ்பெர்ம் கவுண்டிங்கே இருக்கு, ரொம்ப வீக்கா இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு காரணமா அவங்க சொல்லக்கூடியது இந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பயிர்களும் உயிர்களும் தான். இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய அந்த பிராய்லர் கோழிகளாக இருக்கட்டும், அல்லது ஆடு, மாடு, இது மாதிரியான கால்நடைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா மிக நிச்சயமா அந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உயிர்களாகத்தான் இருக்குது. இதுல ஒரு துரதிருஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, இதை வளர்க்கக்கூடியவங்களுக்கு கூட அது தெரியல. அதாவது மாடு வளர்க்கக்கூடியவர்கள், அந்த அந்த பால் வியாபாரம் செய்யறவங்களா இருக்கட்டும் அல்லது மற்றவங்களா இருக்கட்டும், அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப மாட்டை வந்து இனச்சேர்க்கை செய்யறதுக்கு வந்து எங்களுக்கு அனுமதி இல்லை. அப்ப இந்த மாட்டை வச்சு வணிகம் செய்யறவங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாடுகளை வந்து இனச்சேர்க்கை செய்யறதுக்கு வந்து எங்களுக்கு அனுமதி கிடையாது. மாநகராட்சியில நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வந்துட்டு ஊசி மூலியமா வந்து விந்தணுவை வந்து இதுக்கு செலுத்துறாங்க. இது மூலியமா இந்த மாடு வந்து குட்டி போடுது அப்படிங்கிறாங்க. இதுல நம்ம இன்னொரு விஷயமும் கவனிக்க வேண்டியதா இருக்கிறது. என்ன அப்படின்னா, இவங்க ஊசி மூலியமா குட்டி போடக்கூடிய ஏற்பாடுகளை செய்யறாங்க, சரி. ஆனா அந்த மாட்டுடைய உடல் தாகத்தை யார் தீர்க்கிறாங்க? இதுக்கு வந்து யார் பொறுப்பெடுப்பாங்க? இது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம். எல்லா உயிர்களுக்கும் அதோடைய தேவைன்னு ஒண்ணு இருக்கு. அதை நிர்பந்தப்படுத்தி கூடாது அப்படின்னு தடுக்கிறதுக்கு நமக்கு எங்கிருந்து இந்த அதிகாரமும் அனுமதியும் வருது? என்னதான் நம்ம வந்து நம்ம கிட்ட அதிகாரம் இருக்கு, நம்ம அரசாங்கம் நம்ம சொன்னா எல்லாரும் கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு இருந்தாலும், அந்த மாட்டுடைய உணர்வுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கலங்கிற அந்த ஒரு பரிதாபமான விஷயத்தை தான் இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஊசி மூலியமா இந்த விந்தணு செலுத்தப்படுது இல்லையா, இது மிக நிச்சயமா அந்த நாட்டு மாட்டுடைய விந்தணும் இல்லை. ஏன்னா அந்த பிறக்கிற குட்டிகள்ல இருந்து அது எது மாதிரியான சாணம் போடுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப அழகா அதை நம்ம பார்த்து சொல்லிட முடியும். ஏன்னா நாட்டு மாடு போடுற சாணத்துக்கும் மற்ற மாடுகள் போடக்கூடிய சாணத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அப்ப நம்ம இதெல்லாம் பார்க்கும் பொழுது இறைவன்
தன்னுடைய சட்டதிட்டங்களை கொண்ட ஒரு ஆட்சி அதிகார நிர்வாகத்தை உருவாக்க ஒரு பக்கம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் இப்லீஷும் அதே வேலையை செய்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய சகாக்களை வைத்துக்கொண்டு, தனக்கு ஆதரவானவர்களை வைத்துக்கொண்டு, வியாபாரம் அப்படிங்கிற ரீதியில, அதிகாரம் அப்படிங்கிற ரீதியில அவன் இன்னொரு ரூட் எடுத்து வந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பாக்குறோம். ஆனா நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பயிர்களும் உயிர்களும் நமக்கு அனுமதிக்கப்பட்டதா அப்படிங்கிறது தான். ஒரு மனிதனுக்கு இவ்வளவு தீமைகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பயிர்களும் உயிர்களும் நம்ம யோசிச்சு பார்த்தாலே அது வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம்தான் அப்படின்னு தோணும். ஆனால் இறைவன் அதை ஹராமாக்கி வைத்திருக்கிறான். அதை செய்யறவங்களுக்கும் அதை பயன்படுத்துறவங்களுக்கும் நரகமே அவங்களுக்கான தண்டனை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லும் பொழுதுதான் நம்ம அதிர்ச்சியோடைய உச்சத்துக்கே போக வேண்டியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த 4வது அத்தியாயத்துடைய 120வது வசனம், 121வது வசனம், அது என்ன வருதுன்னு பாருங்க. ஷைத்தான் அவர்களுக்கு வாக்களிக்கிறான், அவர்களுக்கு வீணான எண்ணங்களையும் உண்டாக்குகிறான். மேலும் அந்த ஷைத்தான் ஏமாற்றுவதை தவிர வேறு அவர்களுக்கு வாக்களிப்பதில்லை. இத்தகையோருக்கு நரகமே ஒதுங்கும் இடமாக இருக்கிறது. அதை விட்டு தப்பி செல்ல அவர்கள் ஒரு வழியும் காண மாட்டார்கள் அப்படின்னு வருது இந்த வசனம். இந்த வசனம் எதை பத்தி பேசுது அப்படின்னா, இந்த ஷைத்தானுடைய, அதாவது இந்த இப்லீஷுடைய நடவடிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அந்த சவால் எப்படியெல்லாம் அவன் விட்டானோ, அந்த சவால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த சவாலுக்கு ஏற்றபடி அவன் ஒரு விஷயத்த செய்யறான் அப்படின்னா அதுல இருந்து ஒதுங்காம அதை கால மாற்றம்ங்கிற பேர்ல ஏத்துக்கிட்டு, ஏன்பா 100 வருஷத்துக்கு முன்னாடி 1 வருஷமாச்சு ஒரு நெற்பயிர்னு பலந்து நிக்கிறதுக்கு இப்ப 4 மாசம் தேவைப்படுது இல்ல, ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு இல்ல, அப்ப சீக்கிரமா பயிர் வளர்ந்தாதானே நம்ம சாப்பிட முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு நேக்கான நுணுக்கமான பேச்சுக்களுக்கு இந்த மனிதகுலம் மயங்கி, இந்த வாக்குக்கு மயங்கி அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த பயிர்களையும் உயிர்களையும் பயன்படுத்துது அப்படின்னா இவங்களுக்கான ஒதுங்குமிடம் நரகம்தான் அப்படின்னு எச்சரிக்கிறது இந்த குரான். இப்ப நம்ம ஒரு விஷயம் சொன்னோம்ல, இந்த மக்கள் தொகை வந்து அதிகமா இருக்கு, அப்ப 4 மாசத்துல வந்து பயிர்கள் முளைச்சா தானே நம்ம வந்து சீக்கிரமா அறுவடை பண்ணி சாப்பிட முடியும், எல்லாருக்கும் சாப்பாடு போகணுமே அப்படின்னு வந்து இந்த ஒரு பிரச்சாரம் இருக்குது இல்ல. ஏன்னா பொதுவாகவே இந்த விஞ்ஞானத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து இதைத்தான் பிரதானமா கொண்டு வந்து வைப்பாங்க. இன்னைக்கு மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு, அதனால சீக்கிரமா விவசாயம் பண்ணாதான் வேலைக்கு ஆகும், இல்லைன்னா எல்லாரும் பட்னியா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இது உண்மையான விஷயமா அப்படின்னா பொய்யான வாக்குறுதி, பொய்யான விஷயங்கள் தான் இது. எப்படி அப்படின்னா, இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் தொகை இருக்குதுல்ல, ஒரு 800-850 கோடி இருக்கும். இந்த 850 கோடி மக்களுக்கு எவ்வளவு உணவு தேவையோ அதை விட 3 மடங்குக்கும் அதிகமாகத்தான் இந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே உற்பத்தி ஆகுது. அப்ப எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்களா, யாருக்குமே இங்க பசி இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கும் பொழுது இவங்களுடைய சாயம் வெளுக்குதில்ல. 3 மடங்குக்கும் அதிகமான உணவுப் பொருட்கள் உற்பத்தி ஆனாலும் கூட இங்க பஞ்சம் இருந்துகிட்டு தானே இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உண்மையிலேயே இந்த மனித குலம் அதிகமா இருக்கு, இவங்களுடைய எண்ணிக்கை, அப்ப 3 மடங்கு உணவை நாங்க தயாரிக்கிறோம் அப்படின்னு இவங்க வந்து 3 மடங்கு உணவை தயாரிச்சாலும் ஏன் இது அவங்க கிட்ட போய் சேரல அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் அங்கே சரியா கொடுக்கப்படல, அவர்களுடைய அரசாங்கத்துடைய நிர்வாகங்கள் சரியில்லை. இதன் காரணமாகத்தான் அவங்க வந்து உணவு பஞ்சம் தாக்குதே தவிர, இவர்கள் சொல்லக்கூடிய இந்த மக்கள் தொகை பெருக்கம் தான் இன்னைக்கு உணவு பஞ்சத்தை உண்டாக்கி இருக்கிறது. அதுக்காகத்தான் மரபணு மாற்றம் செஞ்சு நாம வந்து இவ்வளவு துரிதமா இந்த பயிர்களை உருவாக்குறோம், வளர்ச்சி அடைய செய்யறோம் அப்படிங்கிறது மிக நிச்சயமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதமே கிடையாது. இது ஒரு ஏமாற்று வாதம் தான். ஆனா இப்லீஷுடைய இந்த மாதிரியான செய்திகளை ஏற்றுக்கொண்டவர்கள் எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்னு சொன்னா, மறைமுகமா இறைவனுடைய படைப்புல தவறு இருக்கு, கரெக்ட் தான். இறைவன் வந்து அன்னைக்கு ஆதம படைச்சிட்டு ஒரு 100 பேரு 1000 பேருன்னு மக்கள் வளரும் போது ஒரு வருஷத்துக்கு தேவையான ஒரு வருஷத்துல ஒரு பயிர் வந்து விளையிற மாதிரி இறைவன் வச்சிருந்தது அந்த நேரத்துல சரியானது. இன்னைக்கு இத்தனை கோடி பேரை நம்ம எட்டிட்டோம், அப்ப இந்த நேரத்துல இவ்வளவு துரிதமா பயிர்கள் வளர்ந்தா மட்டும்தான் இந்த மனித குலத்துக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற இந்த எண்ணோட்டத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப இது மூலியமா இறைவனுடைய படைப்பையே அவர்கள் மறுதளிக்கிறார்கள் இந்த மனித குலம். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு தவறை வந்து இந்த மனித குலம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். அப்ப மரபணு மாற்றம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மிக நிச்சயமாக இறைவனால் ஏற்றுக்கொள்ள முடியாதது, உண்மையான முஸ்லிம்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதது மட்டுமல்ல, அது கடுமையான முறையில் தடையும் செய்யப்பட்ட விஷயம்தான். அப்ப இறைவனால இயற்கையான முறையில
6 மாசத்துல 8 மாசத்துல 1 வருஷத்துல வளரக்கூடிய பயிர்கள் எல்லாமே எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, நீங்க ஸ்டாக் பண்ணி வச்சா மட்டுமே போதும். அதிகமா நீங்க விளைவிச்சா போதும். ஆனா நம்ம இங்க விவசாய நிலங்களை அழிச்சுக்கிட்டு இருக்கோங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு பல நாடுகள்ல தண்ணி பஞ்சம் அதிகமா உருவாயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கு காரணம் இறைவனுடைய படைப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னா 100% கிடையாது. நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னா, செயற்கையாக உருவாக்கப்பட்ட தொழிற்சாலைகளுக்கு ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீரை நம்ம நிலத்துல இருந்து உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். வேலை வாய்ப்புங்கிற பேர்ல அந்த தொழிற்சாலையை சுத்தி ஏகப்பட்ட குடியிருப்புகளை வைக்கிறோம். ஒரு சின்ன இடம், அந்த இடத்துல கிட்டத்தட்ட 20 மாடி, குறைஞ்சது 7-8 மாடி அப்பார்ட்மெண்ட்டுகளை கட்டி புறா கூண்டு மாதிரி ஏகப்பட்ட வீடுகளை கட்டி வச்சுட்டு, அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 இடத்துல போர் போட்டு ஒரு சின்ன ஓட்டையில இருந்து ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீரை உறிஞ்சும் பொழுது நிலத்தடி நீர் வற்றி போகாம என்ன செய்யும்? அப்ப இவ்வளவு பெரிய தவறுக்கு காரணம் மிக நிச்சயமாக மனிதர்கள் தானே தவிர இறைவன் கிடையாது. இன்னைக்கு சுவையான குடிநீர் நிலத்தடியில இல்லாம போய் உப்பு தண்ணி மட்டுமே வந்திருக்கிறத நம்ம பாக்குறோம். காரணம், அந்த சுவையான குடிநீர் மேல் மட்டத்திலேயே இருக்கும். அதிகபட்சம் ஒரு பூமியில இருந்து ஒரு 30 அடிக்குள்ளதான் இருக்கும். ஆனா அதையும் தாண்டி நம்ம ஓட்டையை உள்ள போட்டு கிட்டத்தட்ட 600 அடி 1500 அடி வரைக்கும் கூட இன்னைக்கு போடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அடியில இருக்கக்கூடிய அந்த உப்பு தண்ணி மேல வந்துருச்சுங்கிறது தான் இதுல ஒரு துயரமான விஷயம். இதனாலதான் இன்னைக்கு நன்னீர் எல்லாமே காலியாகி உப்பு தண்ணீர் இன்னைக்கு நம்ம கிட்னி பழுதாகக்கூடிய அளவுக்கு நிலைமை ரொம்ப விபரீதமா போயிருக்கு. இதுல இந்த மரபணு மாற்றம் செஞ்ச பயிர்களையும் உயிர்களையும் நாம தொடர்ந்து பயன்படுத்துறது மூலியமா உடம்புல அதிகபட்சம் புற்றுநோயும் அதே மாதிரி இந்த கிட்னி செயலிழப்புகளும் இருந்துகிட்டு வர்றதை நம்ம பாக்குறோம். பெண்களுக்கு அந்த கருப்பை புற்றுநோய்களும் வர்றதுக்கு, அப்புறம் அந்த மார்பக புற்றுநோய்கள்லாம் வர்றதுக்கு காரணமும் இதுதான். உலகத்துல பல நாடுகள்ல ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி புற்றுநோய்ங்கிறதே ரொம்ப ரேரான ஒரு வியாதி தானே. அந்த நேரத்துல கூட சில பேருக்கு உலகத்துல எங்கேயாவது பெண்களுக்கு இந்த மார்பக புற்றுநோய் எல்லாம் வரும். ரொம்ப ரேரா தான் வரும். ஜப்பான்ல சுத்தமா வரவே வராது. அதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, ஜப்பான்ல பாரம்பரியமா இந்த சோயா கீரையை உணவுக்காக பயன்படுத்துவாங்க. அந்த சோயா கீரையை வேக வச்சு சாப்பிட்றது, அந்த சூப் வச்சு சாப்பிட்றது, இதெல்லாம் அவங்களுடைய தினசரி உணவுகள்ல ஒண்ணா இருந்தது. இது புற்றுநோய்க்கு எதிராக ஒரு பெரிய விஷயத்த உள்ளுக்குள்ள செஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆனா அங்க ஃபோர்டு கம்பெனி, அந்த கார் பயன்படுத்துற அந்த கார் உற்பத்தி செய்யற அந்த ஃபோர்டு கம்பெனி இருக்கு பாருங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த காருக்கு ஃபோம் தயாரிக்கணும், அது சோயா கீரையில இருந்து தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சோயா செடி வேகமா உற்பத்தி ஆகணும். ஏன்னா அது உற்பத்தி ஆகிறதுக்கு சில மாசங்கள் ஆகுது. அப்ப சீக்கிரமா உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக அதோடைய மரபணுவை மாற்றம் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த ஃபோர்டு கம்பெனி பயன்படுத்துற அந்த ஃபோம் இருக்கு பாருங்க, அது எல்லாமே சோயா கீரை தான் பெரும்பாலும். ஆனா இந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கீரைகளை அந்த ஜப்பானியர்கள் உண்ண ஆரம்பிச்சாங்க. திடீர்னு புற்றுநோய்களுக்கு ஆளானாங்க. அதுக்கப்புறம் என்ன காரணத்துக்காக இந்த புற்றுநோய் திடீர்னு இவங்களை தாக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது அந்த பெண்களுக்கு அந்த மார்பக புற்றுநோய், அப்ப காரணத்தை தேடி பார்க்கும்பொழுது தான் தெரியுது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட இந்த சோயா கீரையை அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா அதை தடுக்கிறதுக்கான வழியெல்லாம் இன்னைக்கு இல்லாம போச்சு. ஏன்னா நாட்டு விதைகள் எல்லாமே கடுமையான முறையில அழிக்கப்பட்டுக்கிட்டே வர்றதை நம்ம பாக்குறோம். பில்கேட்ஸ் அதிகமா இந்த சீட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது விதை வங்கி, அதுல அதிகமா அவர் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதுக்கு அவர் இன்வெஸ்ட் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வேற ஒன்றும் இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தர் அதிகமா இன்வெஸ்ட் பண்றாரோ அவர் தான் அந்த இடத்துல ஒரு பவர்ஃபுல்லான ஆளா பார்க்கப்படுவார். அவர் வைக்கிறது தான் சட்டமா மாறும். அப்ப இந்த சீட் பேங்க்ல அதிகமா அவரு இன்வெஸ்ட் பண்ணி அந்த சீட் பேங்க்ல இவருடைய ஆதிக்கத்தை உருவாக்கி நாட்டு விதைகளை பூரா அவர் எடுத்துட்டு மரபணு மாற்றம் செஞ்ச விதைகளை அவர் அந்த இடத்துல கொண்டு வராரு. அப்ப இப்லீஷுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயத்தை இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பார்க்கிறோம். ஆனால் மரபணு மாற்றம் அப்படிங்கிறது மிக நிச்சயமா இறைவனால் தடை செய்யப்பட்ட விஷயம்தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம உறுதிப்பட சொல்றோம். காரணம் என்ன அப்படின்னா, இது ஒரு தனி மனிதனுடைய செயல்பாடு இல்லை, இதுக்கு பின்னால இப்லீஷுடைய தாக்கம் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். உன்னுடைய படைப்பை நான் மாத்துவேன் அப்படின்னு அவன் சொன்னான். அந்த சவால்ல உண்மையில அவன் இன்னைக்கு ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம சொல்லி முடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல இருந்து நாம தப்பிக்க முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு செலவு அதிகமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நாட்டு விதைகள் மூலயமா தயாரிக்கப்படக்கூடிய உணவு பயிர்களாக இருக்கட்டும், உயிர்களாக இருக்கட்டும்,
இதெல்லாம் அதிகமா செலவு பிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாக்கா, இன்னைக்கு நெல் ரகங்கள் இது வந்து நாட்டு அரிசி அப்படின்னு நம்ம வந்து எந்த அரிசியை சொல்றோமோ அதெல்லாம் இன்னைக்கு விலை கூடுதலாக இருக்கிறது. இது வந்து ஒரு 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 நடுத்தர குடும்பத்துக்கே வந்து சவால் விடக்கூடிய ஒரு விஷயம் தான் அதை பயன்படுத்துறது. அதே மாதிரி நாட்டு மாட்டு பால் அப்படின்னு சொன்னா அதோடைய விலை ரொம்ப அதிகம். எப்போவாவது வாங்கி பயன்படுத்த முடியும். ஆனா நடுத்தர குடும்பத்துக்கு அது தினசரி பயன்பாட்டுக்கு முடியாத ஒரு விஷயம்தான். அப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வருது. என்ன அப்படின்னா, மரபணு மாற்றம் செஞ்ச எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பயன்படுத்தினா இறைவன் வந்து நரகம் தான் உங்களுக்கு அப்படின்னு வாக்களித்திருக்கிறானே அப்படின்னு சொல்லும் பொழுது, அதே இறைவன் தான் சொல்றான், நீங்கள் நிர்பந்தப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா நான் வந்து மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் குரான்ல சில இடங்கள்ல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். குறிப்பா இந்த உணவுப் பொருட்கள் சம்பந்தமாவே சொல்லும் பொழுது, ஹராமான உணவுகளை நீங்கள் உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது அந்த ஓடும் ரத்தம், பன்றியின் இறைச்சி இதெல்லாம் வந்து உங்களுக்கு தடை செய்யப்பட்டது, உண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன அதே இறைவன் தான் நிர்பந்தம் அப்படின்னு வரும்பொழுது நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றதை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இவ்வளவு செலவு பண்ணி அந்த பொருட்களை வாங்கி பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு உன்னுடைய பொருளாதார தகுதி வந்து இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, நீ இன்னைக்கு வந்து நிர்பந்தப்படுத்தப்படுற, இந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பயிர்களையும் உயிர்களையும் தான் நீ பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிர்பந்தத்துக்கு நீ உள்ளா இருக்க. அப்ப மொத்தமா இந்த சிஸ்டம் தான் இப்போ சரியில்லாம இருக்கு. அதனால இந்த நிர்பந்தத்துக்கு உள்ளாகினதுனால நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம் தான் இதுல இருந்து நாம புரிந்து கொள்ள முடிகிறது. ஒட்டுமொத்த உலகமும் இந்த மரபணு மாற்றத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் இயற்கை சூழலுக்கு திரும்பணும் அப்படின்ற பிரார்த்தனையோடவே இந்த பதிவு வந்து நாம நிறைவு செய்யறோம். இன்ஷா அல்லாஹ். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பர்களே.